எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலவேளைகளை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாளில் உங்களை பத்திரமாய் சுகமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 42 அதிகாரம் 16வது வசனம். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை அவர் வெளிச்சமும் கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிற நாளாய் கர்த்தர் இந்த நாளை மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கையின் எதிர்காலம் இருளாவே இருக்கும் பிரதர், என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன வேலைக்கு போகிறதுன்னு தெரியல, என்ன படிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம். பல கேள்விகள் உங்கள் இருதயத்தில் எழுப்பி கொண்டே இருக்கலாம். என்னை சுற்றிலும் அந்தகாரமாக இருக்கிறது, நான் எப்படி வெளியே வருவேன் என்று சொல்லி. ஒருவேளை வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் வழிகளெல்லாம் கோணலானவைகளாய் இருக்கிறது, நேரான வழியில் போக முடியவில்லை, கரண்டு முரடாய் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி உங்கள் நடந்து வந்த வழிகளை குறித்து, ஒருவேளை நடந்து கொண்டிருக்கிற வழியை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மகனே மகளே, பயப்படாதே, உனக்கு முன்பாக இருக்கிற இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன், கோணலை நான் செவ்வையாக்குவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றி கோணலை செவ்வையாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 45:2 சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு முன்பாக போக வைக்க வேண்டும். அவரை எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் கர்த்தரை நமக்கு முன்பாக புறப்பட வைப்போம். நீங்கள் ஒருவேளை ஒரு பெரிய அதிகாரியை சந்திக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், பெரிய ஆட்களோடு பேச வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு நீங்கள் புறப்பட்டு போய்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் கோணலை செவ்வையாய் மாற்றி உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு முன்பாக போவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நான் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் இப்பொழுது வெளிச்சமாய் மாற்றுவீராக, கோடலை செவ்வையாக்குவீராக ராஜா, சரியான பாதையில் நடத்துவீராக. இந்த பிள்ளைகள் விரும்பி கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.